சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் 495வது திருநாமம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமகம். குரவே நமக. சரிங்களா? 495வது திருநாமம் குரு முதல் 502வது திருநாமம் வரை போக்தா வரை ஹயக்ரீவ அவதாரத்தின் பெருமைகள். தன் உந்தி தாமரையில் பிரம்மாவை படைத்த திருமால் அவரை படைப்பு கடவுள் என்னும் ஸ்தானத்திலே அமர்த்தினார். ஆனால் அந்த பிரம்மாவுக்குத்தான் படைப்பு கடவுள் என்ற ஒரு கர்வம் ஏற்பட்டது. நாம் வேதம் வல்லவர், நம்மை விஞ்சியவர் யாரும் இலர் என்று கருதினார் பிரம்மா. பதவி வரும்போது பணிவு வராமல் பகட்டோடு இருக்கிறாரே இவர் என்று கருதிய திருமால் ஒரு அசுரனை அனுப்பி வைத்து பிரம்மாவிடம் உள்ள வேதங்களை அபகரித்து வரச் சொன்னார். அவனும் வேதங்களை பிரம்மாவிடமிருந்து அபகரித்து வந்துவிட்டான். வேதங்களை இழந்த நிலையில் பிரம்மாவால் படைப்பு தொழிலை தொடர இயலவில்லை. அடடா, நாம் பெரியவன் என்று தவறாக நினைத்து இருமாந்து இருந்து விட்டோமே. நம்மை படைத்தவன் ஒருவன் உள்ளானே, அந்த பகவான் தானே நமக்கு வேதங்களை தந்து இப்பதவியில் நம்மை அமர்த்தினான். அவனும் அவனது அருளும் அவன் தந்த வேதங்களும் இல்லாவிட்டால் நமக்கு எந்த பெருமையும் கிடையாது என்று அப்போதுதான் உணர்ந்தார். மொத்த கர்வத்தையும் விட்டு திருமாலின் திருவடிகளை சரண் புகுந்தார். பிரம்மதேவரே, உங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் வரவேண்டியுள்ளது. அந்த பக்குவம் வந்தால்தான் பிரம்மதேவன் என்ற பதவியால் வரும் செருக்குக்கு நீங்கள் ஆளாக மாட்டீர்கள். எனவே மனப்பக்குவம் பெற பூமியில் காவிரி கரையில் போய் தவம் இயற்றுங்கள் என்று கூறினார் திருமால். அதன்படி பூமிக்கு வந்தார் பிரம்மா. காவிரி கரையில் கும்பகோணத்தில் பிரம்மா தவத்தில் ஈடுபட்டார். அந்த தவம் நிறைவடையும் தருவாயில் மகாலட்சுமியோடு திருமால் வந்து பிரம்மாவுக்கு காட்சி தந்தார். பிரம்மனே, உங்களுக்கு இப்போது நல்ல மனப்பக்குவம் வந்துவிட்டது. இனி நீங்கள் உங்கள் பணிகளை பணிவோடு தொடர்வீர்கள். நானே உங்களுக்கு வேதங்களை உபதேசிக்கிறேன். இந்த வேதங்களை உங்கள் வீட்டை நீங்காமல் எப்போதும் இருக்கும். என் அருளையும் இவை உங்களுக்கு நினைவூட்டும் என்று சொல்லி பிரம்மாவுக்கு வேதங்களை மீண்டும் உபதேசித்து அவரை மீண்டும் படைப்பு கடவுள் என்ற பதவியில் அமர்த்தினார் திருமால். இவ்வாறு பிரம்மாவுக்கு திருமால் வேதங்களை உபதேசித்த அந்த இடம்தான் இன்று கும்பகோணத்தில் வேத நாராயண பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. வேத நாராயணனாக திருமால் காட்சி தருகிறார். இன்னும் பிரசித்தமாக அது பிரம்மன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. உலகில் பிரம்மாவுக்கென்று உள்ள வெகு சில கோவில்களில் இந்த பிரம்மன் கோவிலும் ஒன்றாகும். அட்சய திருதியை என்று கும்பகோணம் பெரிய கடைத்தெருவில் நடைபெறும் 12 கருட சேவை வைபவத்தில் முன்வரிசையில் இந்த வேத நாராயண பெருமாள் எழுந்தருள்வது வழக்கம். வேதங்களை அவர் மூலம் பெற்ற பிரம்மா, வேத நாராயணா முன்பு மது கைடபர் என்ற 2 அசுரர்களை என்னிடமிருந்து வேதங்களை அபகரித்து சென்றார்கள். அப்போது நீ குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவ பெருமாளை அவதாரம் செய்து அவர்களை அழித்து வேதங்களை எனக்கு மீட்டு தந்தாய். இப்போது எனது கர்வத்தின் காரணமாகத்தான் நான் வேதங்களை இழந்த போதும் மீண்டும் நீயே வேத நாராயணனாக வந்து அவற்றை அடியனுக்கு உபதேசித்து மீட்டு தந்து விட்டாய். உன்னை என் சொல்லி வாழ்த்துவேன் என்று துதித்தார். ஒரு மிகப்பெரிய வேள்வி இங்கே செய்து உன்னை ஆராதிக்கப் போகிறேன் என்று சொல்லி பிரம்மா வேள்விக்கான ஏற்பாடுகளை செய்தார். வேள்விக்கு உதவியாக ஒரு நீர்நிலை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று பிரம்மா நினைக்க, திருமால் இங்கே ஒரு நதி உருவாகட்டும் என்று சொல்லி தன் கதையால் நிலத்தை கீற ஒரு ஆறு தோன்றியது. அரியின் சொல்லால் உருவான அந்த ஆறே அரிச்சொல்லாறு என்று பெயர் பெற்றது. அதனால் அரசலாறு என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. அதன்பின் அந்நீரை கொண்டு வேள்வி செய்து திருமாலை ஆராதித்தார் பிரம்மா. இப்படி பிரம்மா உள்ளிட்ட தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்து வேதங்களை உபதேசிப்பதால் ஹயக்ரீவ பெருமாள் குரு என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 495வது திருநாமம் குரவே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல ஞானத்தை திருமால் அருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.